வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்கள் மண்ணை கலையருவி. ஆக்சுவலி இந்த 2, 3 நாளாக பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோல் பங்க், அப்புறம் நம்ம எல்பிஜி சிலிண்டர் எடுக்கிற அந்த ஏஜென்சிஸ் இங்கெல்லாம் பார்த்தா கூட்டம் நிரம்பி வழியுதுங்க. காரணம் வந்து எரிபொருள் தட்டுப்பாடு, காமனாக ஒரு வேர்டு. ஃபஸ்ட்டு நம்ம இதை 2 வகையில் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோல் சம்மந்தமாக பார்த்துடலாம். பெட்ரோல், டீசல் சம்மந்தமாக பார்க்கும்போது அதுக்கு நமக்கு தட்டுப்பாடு வராது. அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கான வேலிட் ரீசன்ஸையும் கொடுக்குறாங்க. என்ன அப்படிங்கும்போது, நம்மக்கிட்ட சேமிப்பு கிடங்குகள் இருக்குது. விசாகப்பட்டினம் மற்றும் தனியார் கம்பெனிகள் சில இடங்கள்லாம் நம்மக்கிட்ட வந்து சேமிப்பு கிடங்குகள் இருக்குது. எப்போ எரிபொருள் கச்சா எண்ணெயோட விலை கம்மியாக இருக்கோ அப்போ வந்துட்டு அந்த கிடங்குகளில் வாங்கி நிரப்பிடுறாங்க. ஸோ இது வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, நமக்கு எரிபொருள் தட்டுப்பாடு வரும்போது பிரதமரோட உடன்பாட்டின்படி, அவரோட கையெழுத்தின்படி அது விடுவிக்கப்படும். ஸோ நம்ம நாட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 90 டேஸ் வரைக்கும் தட்டுப்பாடு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுக்குள்ளே அவங்க வேறு ஒரு நடவடிக்கையை எடுத்துருவாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு நமக்கு எரிபொருள் தட்டுப்பாடு வர போகிறது இல்லை. இந்த பெட்ரோல் பங்குகளில் கூட்டம் நிரம்பி வழிய வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு விஷயம். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம கேஸ் சிலிண்டர்ஸ், அதற்கான தட்டுப்பாடு நிலவிக்கிட்டு தான் இருக்குது. ஆப்வியஸ்லி அதுவும் வந்துட்டு தட்டுப்பாடு இல்லாமல் கொண்டுட்டு வர்றதுக்கான எல்லா வழிமுறைகளையும் செஞ்சு நம்மளோட 2 கப்பல்கள் வெற்றிகரமாக ஹோர்முஸ் நீர்முனையை கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு செய்திகள் இன்றைக்கி கிடச்சிருச்சு. ஆனால் நாம் வந்து பதட்டத்தோடு இருந்தோம். ஏன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்குமே இப்போ என்னோடய ஏஜென்ட் கிட்ட நான் கேட்கும்போது தட்டுப்பாடு இருக்குங்கன்னு அவங்களே எனக்கு சொன்னாங்க. அதனால் டிலே ஆகுது அப்படின்னு. அதை பெட்ரோல், டீசலை நம்மளால் வந்து கையிருப்பில் வைக்க முடிஞ்ச நம்மளால் ஏன் எல்பிஜி கேஸை வைக்க முடியலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ரொம்ப சேமிக்கிற ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப அதை பெட்ரோல், டீசலை கம்பேர் பண்ணையில் இதுக்கு கொஞ்சம் குளிரூட்டப்பட்ட அந்த ஒரு டேங்குகளில் வைக்க வேண்டியதாக இருக்குது. அதற்கான சரியான ஒரு போதுமான இடவசதியோ இல்லை கிடங்குகளோ சம்திங் நம்மக்கிட்ட அவ்வளோ அவைலபிள் இல்லைங்கிறதால அதோட பாதுகாப்பு உறுதி செய்ய முடியாதால தான் நம்மளால் வந்து அதை சேமித்து வைக்க முடியல. ஸ்டில் நமக்கான தட்டுப்பாடு நமக்கு போதுமான அளவில் கிடைக்கிறதுக்கான எல்லா வசதிகளையும் நம்ம கவர்மெண்ட் சைடில் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ யாருமே பதட்டப்பட வேண்டாம். எல்லாருக்குமே எரிபொருள் தேவையான அளவில் கிடைக்கும். அந்த ப்ரீ புக்கிங்னால தான் இப்படி போகுதே தவிர மற்றபடி யாருமே தட்டுப்பாடு அப்படின்னு வரல. அந்த நிலையில் இன்னும் இந்தியா போகலை. ஸோ இதை எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நிஜமாகவே தட்டுப்பாடு உள்ளவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவோம். நாம் வாங்கி